ஆறுபடை வீடுகள் மட்டுமில்ல, மற்ற எல்லா கோவில்களையும் விட திருச்செந்தூர் சிறப்புற்று விளங்குவதற்கு என்ன காரணம் தெரியுமா? முருகப்பெருமான் தனக்காக தேர்ந்தெடுத்த ஒரு இடம், தானே தேர்ந்தெடுத்த ஒரு இடம் இந்த ஜெயந்திபுரம் அப்படிங்கிற திருச்செந்தூர். ஜெயந்திபுரம் மகாத்மியம் அப்படிங்கிற நூல்ல இந்த செய்தி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் முனிவர்களை அழைத்து தான் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக நதியும் மலையும் கடலும் மூன்றும் கூடிய ஒரு இடமாக பார்த்து தேர்வு செய்யும்படி உத்தரவிடுகிறார். முருகப்பெருமானுடைய உத்தரவுப்படி முனிவர்கள் இந்த ஜெயந்திபுரம் என்கின்ற இந்த திருச்செந்தூரை தேர்வு செய்கிறார்கள். முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தேர்வை ஏற்றுக்கொண்டு இந்த திருச்செந்தூரிலே குடிகொள்கிறார். இந்த கோவில் கூட தேவசிற்பி விஸ்வகர்மாவால் கட்டப்பட்டதாக சொல்வார்கள். இப்படி முருகப்பெருமான் தான் வசிப்பதற்கு தானே தேர்ந்தெடுத்த இடம் திருச்செந்தூர் என்கின்ற இந்த ஜெயந்திபுரம் அப்படிங்கிறதுனால இந்த திருச்செந்தூர் மிக மிக சிறப்பு பெற்று விளங்குகிறது. முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த திருச்செந்தூருக்கு போன நிச்சயமாக உங்களுக்கு சுவாமி அனுகிரகம் தருவார். ரொம்ப சைதன்யத்தோடு உயிரோடு நிற்கக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா போதும், பார்த்துக்கிட்டே இருங்க. முருகப்பெருமானுடைய கண்கள் அசைவது தெரியும், முருகப்பெருமானுடைய நாசியிலே சுவாசம் வருவது தெரியும். அப்படி தத்ரூபமாக முருகன் உயிரோடு நிற்கக்கூடிய இடம் அந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற அந்த புண்ணிய பூமி, முருகப்பெருமானுடைய அருள் தலம். ஓம் சரவணபவ.